Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. அதாவது என்லைட்டன்மெண்ட் ஆஃப் த சோல் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். உங்கள் ஆன்மா அப்படி ஒரு பிரகாச நிலையை அடையக்கூடிய காலம். அதாவது குரு தீட்சை வாங்கிறது, குருமார்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, குருமார்களை போய் சந்திக்கிறது, மகான்களை எல்லாம் வழிபடுறது, ஏதேனும் ஒரு பெரிய மனிதரோடு ஒரு ஒப்பந்தம். அதாவது 3 அப்படிங்கிறது ஒப்பந்தம், 9 அப்படிங்கிறது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள். ஸோ அவங்களோட ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம், இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது. அப்போது உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு பர்ஃபார்மராக நீங்கள் இருப்பீங்க. அப்போ இப்போ தான் உங்களுடைய உண்மையான திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டு உங்களை பற்றி 4 பேர் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இது ரொம்ப அற்புதமான ஒரு பாவம். விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் காதலே இல்லாதவங்க, இல்லை காதல் ஒரு பக்க காதலாக இருந்தவங்களுக்கு கூட இப்போ 2 சைடு காதலாக மாறும். கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் ஜெயா ரவி, அஸ்ட்ராலஜர் அண்ட் லைஃப் கோச். இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதலில் நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் 2வது நாள், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது உச்ச குரு பயிற்சி அப்படின்னு இதை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோம். இது திருக்கணிதப்படி நான் இங்கே சொல்கிறேன். வாக்கியம் அப்படிங்கிறது பொதுவாக கோவில்களில், மற்றபடி இந்த வீட்டில் பண்ணுற பண்டிகைகள் இதெல்லாம் வாக்கியப்படி பண்ணுவோம். பட் இந்த தனி மனிதன் ஜாதகத்துக்கு நம்ம பொதுவாகவே திருக்கணிதம் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி எல்லா பயிற்சிகளையும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல குரு கடகத்துல உச்சமாக போறார். உச்ச குரு அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு அவர் வரத்துக்கு 12 வருஷம் ஆகுது. ஸோ அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வரக்கூடிய அந்த குரு பகவான் இங்க உச்சமான நிலையில என்ன மாதிரி பலனை கொடுப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆவல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு இப்ப கடகத்துல உச்சமாகும் போது இது ஒரு சிறந்த நிலை குரு பகவானுக்கு. இங்க பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். அதாவது தனி மனிதன் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உலக அளவுலையும் சரி, நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி. ஏன்னா இந்த குரு பகவான் இந்த ராசி சக்கரத்துல அவர் 9 குடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்றோம். அவரே 12 குடையவர், அந்த மோட்சஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி. அப்ப அவர் கடகத்துல உச்சமாகும் போது, கடகம்ங்கிறது நம்மளுடைய இந்த காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த சுகஸ்தானத்துல அவர் உச்சம் அடையும் போது கண்டிப்பாக பல நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒவ்வொரு ராசிக்கா இப்ப பார்ப்போம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த குரு பகவான் தனி பெரும் யோகாதிபதி. யாருக்கு? இந்த விருச்சிகத்துக்கு. தனி பெரும் யோகாதிபதி 2, 5 குடையவர். அவர் போய் பாக்யஸ்தானத்துல 9ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். சொல்லவே வேண்டாம், இது சொல்லும் போதே அப்படியே மனசுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கு. அவ்வளோ ஒரு அழகான குரு பயிற்சி இது. ஸோ பஞ்சமாதிபதி போய் பாக்யஸ்தானத்துல உச்சம் அடையும் பொழுது இவர்களுக்கு வேண்டிய அனைத்தும் கொடுக்கக்கூடிய நிலையில் தான் குரு பகவான் இருக்கிறார். ஸோ இந்த 5, 9 தொடர்பு அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னா, ஆன்ம பிரகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது என்லைட்டன்மெண்ட் ஆஃப் த சோல் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஆன்மா அப்படி ஒரு பிரகாச நிலையை அடையக்கூடிய காலம். அதாவது குரு தீட்சை வாங்கிறது, குருமார்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, குருமார்களை போய் சந்திக்கிறது, மகான்களை எல்லாம் வழிபடுறது, இந்த உயர்ந்த மனிதர்களை போய் பார்ப்பது, சந்திப்பது, ஆன்மீக பிரயாணங்கள், அது போன்ற பல எல்லாமே அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான காலமாக இருக்கும். அதே சமயம் குழந்தைகள் மூலமாக ஒரு பெருமை அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். ஏன்னா பஞ்சமாதிபதி போய் பாக்யஸ்தானத்தில் உச்சம் அடையிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. அந்த 5, 9 தொடர்பு அப்படிங்கிறது
மிக மிக அற்புதமான ஒரு பெயர்ச்சியாக இது அமைகிறது. அதுவும் இல்லாமல் இந்த தனஸ்தானாதிபதியும் குரு பகவானே, அதாவது 2க்குடைய தனஸ்தானாதிபதி குரு பகவானும் போய் பாக்கியத்தில் அமரும் பொழுது நீங்கள் கடினமாக உழைத்து சம்பாதித்த பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரும் நிதியாக அங்கே போய் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம். அதாவது சிறுக சிறுக நீங்கள் சேமித்த பணம் எல்லாம் ஒரு பெரும் நிதியாக அங்கே உங்களுக்கு சேமிப்பில் வந்து இருக்கும், அந்த ரிசர்வ் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பணம் எல்லாமே உங்களுக்கு வருமானம் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு காலம் தான் இது. ஸோ இந்த குரு பகவான் தன்னுடைய புனர்பூசம் 4ஆம் பாதம்ங்கிற தன்னுடைய நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் பண்ணும்போது இன்னும் பல மடங்கு சிறப்பு. ஏன்னா அவர் வர்க்கோத்தமமாக இருப்பார். வர்க்கோத்தமம்னா என்ன, நவாம்சத்துலேயும் அதே ராசியில் அவர் இருப்பார், அதுதான் வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அவர் பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அப்போ பூசம் அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரம். சனி வந்து இந்த விருச்சிகத்துக்கு யாருன்னா 3, 4 குடையவர். அப்போ வீரிய சுகஸ்தானாதிபதி சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்லும் பொழுது இவர்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டு ஏதேனும் ஒரு பெரிய மனிதரோடு ஒரு ஒப்பந்தம், அதாவது 3 அப்படிங்கிறது ஒப்பந்தம், 9 அப்படிங்கிறது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள். ஸோ அவங்களோட ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம், இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது. அதே மாதிரி 4ஆம் அதிபதியாக அவர் போய் 9ல் உட்காரும்போது உயர் கல்வி அப்படிங்கிற ஒரு நல்ல உயர்ந்த படிப்பு, ஏதாவது நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ நிறைவேறக்கூடிய காலமாக, அதாவது குரு பகவான் சனியுடைய பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் காலம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் அதிசாரத்தில் குரு பகவான் வந்து சிம்மத்துக்கு போவார். சிம்மத்துக்கு போகும்போது அது 10ஆம் இடம் இல்லையா. அப்போ அந்த 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் செல்லும் பொழுது அவருடைய பார்வை அப்படிங்கிறது வந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம்ங்கிற மாதிரி அந்த பார்வை அந்த 3 மாத காலங்களுக்கு அதுவும் உங்களுக்கு நல்ல சிறப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய தனஸ்தானம், 4ங்கிறது சுகஸ்தானம், 6ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். அப்போ அந்த 3 மாத காலமும் நீங்கள் நல்லா இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து கடகத்துக்கே வருவார். வரும்போது அவரோட பார்வை உங்கள் லக்னத்து மேலேயே விழப்போகுது. லக்னம் ராசி இந்த விருச்சிகத்துக்கு மேலேயே அவரோட பார்வை விழும்போது உங்களை அப்படியே பிரகாசமாக வந்து உங்களுடைய இதை இத்தனை நாள் நீங்கள் வந்து யாருன்னே தெரியாமல் இருந்திருப்பீங்க, இப்போ வெளி உலகத்துக்கு நீங்கள் நல்ல வெளியில் தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான காலமாக இருக்கும். விருச்சிகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி அவர் 3ஆம் பாவத்தையும் பார்க்க போகிறார். 3ஆம் பாவம்ங்கிறது என்ன, உங்களுடைய திறமைகள், உங்களுடைய பராக்கிரமங்கள், உங்ககிட்ட இருக்கிற அத்தனை ஸ்கில்ஸும் வெளியில் வரப்போகுது. அது வந்து உங்களுக்கு காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அப்போது உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபார்மராக நீங்கள் வந்து இருப்பீங்க. அப்போ இப்போ தான் உங்களுடைய உண்மையான திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டு உங்களை பற்றி 4 பேர் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இது ரொம்ப அற்புதமான ஒரு பாவம். அதுக்கப்புறம் அவர் பார்க்க போகிறது 5ஆம் பாவத்தை பார்க்க போகிறாரு. 5ஆம் பாவம்ங்கிறது தன்னுடைய வீட்டையே அவர் பார்க்க போகிறாரு. அப்போ கேட்கவே வேண்டாம், சாதனை சித்தி தான். பெரிய சாதனையை ஒன்று பண்ணி இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு அற்புதங்களெல்லாம் நிகழ்த்தக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். இந்த பயிற்சியில் விருச்சிகத்துக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறாரு. அதே மாதிரி குழந்தைகள், படிக்கிற குழந்தைகளுக்கும் இங்கே வந்து அட்டகாசமாக அவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக மார்க்கெல்லாம் பிரமாதமாக எப்பவும் வாங்கிறத விட மார்க் வந்து ரொம்ப பல மடங்காக அவங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வாங்குவாங்க. பெரிய ஸ்கூலில் வந்து அவங்கள ஒரு ஸ்கூல் பியூப்பிள் லீடராக கூட போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தியான நிலை. அது எந்த வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு பிரசித்தி நிலையை கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் குரு பகவான் இந்த பயிற்சியில் விருச்சிகத்துக்கு அமோகமான ஒரு பலனை கொடுக்க வருகிறார். அதனால் விருச்சிக ராசி நேயர்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த குரு பயிற்சியை எதிர்கொள்ளுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் காதலே இல்லாதவங்க, இல்லை காதல் ஒரு பக்க காதலாக இருந்தவங்களுக்கு கூட இப்போ 2 சைடு காதலாக மாறும். ஏன்னா இந்த ப்ரப்போசல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து அந்த 5ஆம் பாவத்தில் தன்னோட வீட்டையே அவர் பார்க்க போகிறார். அது காலச்சக்கரத்திற்கு 12ஆம் இடம். 5, 12 அப்படின்னா சாதனை சித்தியும் எடுத்துக்கலாம், உல்லாச சல்லாபம் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த இடத்துல எடுத்துக்கலாம். அப்போ கண்டிப்பாக உங்கள் காதலியோ காதலனோ நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ப்ரப்போசல்ஸ் வரும், ரெடியாக இருங்க. விருச்சிக லக்னம் ராசியில் பிறந்தவர்கள் இப்போது வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னா வெளிநாட்டில் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு
அமைப்பு கிடச்சி அங்கே போய் அவங்களுக்கு ஒரு சாதனை பண்ணுற அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். இந்த குரு பயிற்சியில் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. சந்தர்ப்பம் வரும்போது நழுவ விட்றாதீங்க. எப்போவுமே ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்கும்போது அதை நம்ம பிடிச்சிக்கணும். அப்போ நம்ம அதுலேருந்து மேலே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்போது சனி பகவான் 5ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்காரு, நம்மளோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. என்னதான் குரு அந்த பாவத்தை பார்த்தாலும் சனி பகவானோட பார்வையும் வேலை செய்யும் இல்லையா? அப்போ சனி 5ஆம் பாவத்தில் அமர்ந்து அவர் 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு, அதே சமயம் 11ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு, உங்களோட 2ஆம் பாவம்ங்கிற தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ அதையும் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். ப்ளஸ் இந்த வருஷமே ராகு கேதுவோட பயிற்சியும் இருக்குது. ஸோ இது மாதிரி பல விஷயங்களை நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு பலனை நம்ம சொல்ல முடியும். வெறும் குரு பயிற்சியை மட்டும் நம்ம பேச முடியாது, அப்படி பேசினா அது தவறாக போகும். ஸோ இந்த மாதிரி அதர் பிளானட்ஸோட மூமெண்ட்டையும் நம்ம கண்காணிக்கணும். அதே சமயம் குரு பகவான் சூரியனோட ஒரு காலகட்டத்தில், அதாவது ஜூலை 15க்கு மேலே ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குருவும் சூரியனும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காலமும் இருக்கும் இந்த பெயர்ச்சியிலேயே. அப்படி இருக்கும் பொழுது அங்கே குரு பகவான் சற்று வலு இழந்துருவார். வலு இழக்கும் போது அப்போ என்ன ஆகும், அந்த குருவோட நற்பலன்கள் அப்படிங்கிறது சிலது நமக்கு மிஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது, ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு நம்ம அதை பிடிச்சிட்டு முன்னேறி போயிட்டோம்னா இந்த வருஷத்தை நல்லபடியாக கடந்து வந்துடலாம். இந்த 2026 குரு பெயர்ச்சி, அதாவது திருக்கணிதத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி நிகழப்போகிறது. இந்த பெயர்ச்சி ரொம்பவுமே ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா குரு இந்த இடத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வராரு. இந்த உச்ச நிலைக்கு வரக்கூடிய குரு இவர் ஒரு சிறப்பான பலன்களை எல்லா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கொடுப்பார் என்பதில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா உச்ச நிலையில் இருக்கும்போது அவருடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிகபட்சம் உச்சபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஜோதிடத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த குரு பயிற்சி உலக அளவில் கூட பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஏனென்றால் குரு அப்படிங்கிறவர் நிதி நீதி இது ரெண்டுக்குமே காரகன் குரு பகவான் தான். அப்போது சட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். சட்டத்தில் திருத்தங்கள் அப்படிலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி சட்டத்தில் பல விஷயங்கள் புதிதாக எழுதப்படக்கூடிய காலமாக இருக்கும். உலக அளவிலே பார்த்தீங்கன்னா பல நாடுகளோட ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும். நம்ம பாரத தேசத்தை பொறுத்த மட்டும் நமக்கு இது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் எப்போவுமே சுதந்திர இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ சுதந்திர இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது ரிஷபம் தான் நமக்கு லக்னம். பொதுவாக இந்தியாவுடைய லக்னம் மகரம்னு சொல்லுவாங்க. பட் நான் 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது இல்லையா, அந்த நேரத்துக்கு ஜாதகம் போட்டால் ரிஷபம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஜாதகமாக அந்த லக்னமாக அமைகிறது. ஸோ அதுக்கு பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக நம்ம பாரத தேசத்திற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுலேயும் அந்த சனியோடைய பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நம்ம பாரத தேசத்திற்கு அது 9-10 கூடிய சனி பகவான் தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் செல்லும் பொழுது புதிய சட்ட சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் வரும். சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிலாம் நடக்கும். உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவுக்கு ஒரு தனி பெருமை அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம தேசத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு பாசிட்டிவான குரு பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுபிக்ஷம் வளம் அப்படின்னு எடுக்கும்போது விவசாயத்துறையாகட்டும் இல்லை மற்ற துறைகள் கூட, அதாவது பொருள், அதாவது தங்கம். இப்போ குரு அப்படின்னு வந்தாலே அவர் தங்கத்துக்கு அதிபதி, காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தங்கமோட விலையெல்லாம் இப்போ எங்கேயோ போயிடுச்சு, நமக்கு தெரியும் இல்லையா. அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் வரும் நமக்கு. அதாவது இந்த உச்சபட்ச கட்டத்தில் போய் தங்கம் விலையெல்லாம் இப்போ இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம்
விலை கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப அப்படியே டிராஸ்டிக்காக விலை குறையும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி தங்கம் மற்றும் அல்லாமல் மற்ற உலோகங்கள் அது மாதிரியான விஷயங்களும் விலை குறைப்பு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நடக்கும். ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு சாதகமான குரு பெயர்ச்சியாக அனைவருக்கும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த உச்சமான குரு இந்த கடகத்தில் வந்து அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதை ரொம்ப ஒரு வசதியாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து குருவை வந்து நம்ம ஜீவகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா உயிரினங்களுக்கும் உயிரோட்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அதுலேயும் அந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். அதாவது மகான்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பிறந்தது இந்த பூச நட்சத்திரத்தில் தான். அதே மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் ஜீவ சமாதி அடைஞ்ச நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பூச நட்சத்திரத்தில் தான் ஜீவ சமாதி ஆயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூச நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ஒரு சுப கிரகமாகி அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இது எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். என்னென்னா மகான்களை போய் தரிசிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போய் மகான்களை தரிசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஜீவ சமாதிகள் அவங்கவுங்க வசிக்கிற ஊரில், நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருக்கலாம், உங்கள் ஊரில் எந்த ஜீவ சமாதி இருக்கோ அந்த மாதிரியான சித்தர்கள் சமாதியை போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாம். அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம், போய் தியானம் பண்ணுங்கள். போய் 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் தியானம் பண்ணுங்கள். ஆத்மார்த்தமாக அந்த மகான்களோட நீங்கள் வந்து உங்கள் மனசை விட்டு பேசலாம். பேசும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து மரணம் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மகான்கள் சித்தர்களுக்கெல்லாம் அவங்களாம் வந்து இம்மார்டல் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. அப்போ நீங்கள் எப்போ போய் உட்காந்து அங்கே தியானம் பண்ணி அவங்களோட பேசி உங்கள் கஷ்டங்களையோ எப்போவுமே கஷ்டங்களை தான் போய் சொல்லணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமான விஷயங்களையும் சொல்லலாம், நன்றி சொல்லலாம். உங்களுக்கு என்னெல்லாம் இந்த பிறவியில் கிடச்சிருக்கோ நல்ல விஷயங்கள் அதெல்லாம் போய் நன்றி சொல்கிறதுக்கு கூட நீங்கள் போகலாம். அது மாதிரி ஒரு தியான நிலையில் இருந்து இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி பல கெட்ட விஷயங்களை கூட உங்கள் கிட்ட வராமல் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லாருமே இதை பண்ணுங்கள். கோவில்களுக்கும் போங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. கோவில்களுக்கு போகிறத விட இந்த ஜீவ சமாதிகளுக்கு போகும்போது அந்த மகான்கள் எழுந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். எல்லோரும் கடைப்பிடியுங்கள், எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது.